ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நண்பா, என்னோட குழந்தை நீ தான் மறுபடியும் அவனை வெளியே விடியா ரோஷினி? காட்டமி, அது பாசிகர் அழுதுட்டு இருந்தது. என் ஃபேமிலி மெம்பர் கண்ணிலேருந்து எப்படி என்னால் கண்ணீரை பார்க்க முடியும் ரோஷினி? ஆனால் பாசிகர் எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனாமாப்ல? உனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்ல. ஓ, நீ ஒழுங்கா போய் பாசிகரை பயமுறுத்து. நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. ரோஷினிக்கும் அம்மனுக்கும் இடையில இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாயிரும். இவ்வளோ பெரிய ஸ்னேகிக்கு கடவுளே! வாவ், பாசிகர் ஸ்னேக் கிட்டேருந்து பேபியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கான். பாசிகர் பேபியை சர்வ் பண்ணதுக்கு பாசிகருக்கு அவார்ட் கிடைக்கணும். என்ன எல்லாம் தலைகீழ மாறிட்டு? நான் பாசிகரை வில்லனாக்குன்னு நினைச்சா அவன் இப்ப ஹீரோ ஆகிட்டான். ஆலியா, சொல்லுங்க பாட்டி. சாரா, குட்டியை கூட்டிட்டு உள்ள போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தால, அதெல்லாம் உண்மையா? சாரி பாட்டி, அது நான் ரொம்ப பயத்துல இருந்தேன், ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தேன். அப்ப அம்மன் எனக்கு ரொம்ப துணையா இருந்தாரு. அப்பதான் நம்ம பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டோம். அம்மன், ஆலியா சொல்றது உண்மையா? அம்மன், நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டீங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பாட்டி. ஞாபகம் இல்லையா? அது எப்படி ஞாபகம் இல்லை? அது எப்படின்னு நான் சொல்றேன். கான் தம்பிக்கு இப்ப ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நான் சொல்றேன். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லவளான அப்பாவியான பயந்து போன ஆலியா தான் இதை பண்ணிக்கா. இந்த ஆலியாய்க்காலே நேத்து கான் தம்பிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை மயக்கமாக்கிட்டா. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதை பாருங்க. வாட்? இதில் இன்னும் மீறி மயக்க மருந்து இருக்குது. இதை பாருங்க பாட்டி, முன்னாடியே இந்த மாதிரிலாம் படம் வந்துக்குது ரோஷினி. ஆனால் இப்போ இவன் நமக்கு படம் காட்டிட்டிக்கா. ஆலியாவை பயமுறுத்திக்கா. இவளை வேற யாருமே மிரட்டலை. இவளை இந்த மாதிரி லெட்டரெல்லாம் அனுப்பிக்கிறா. பாருங்க, சேம் ஹேண்ட் ரைட்டிங். யாரை நீங்கள் ரொம்ப நல்லவன்னு சொன்னீங்களோ அவள் தான் இத்தனை பொழுதும் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கா. நம்ம வீட்டில் தங்கணுங்கிறதுக்காக தான் இவ இத்தனை பொழுதும் சொல்லிக்கா. ஏன் இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன எப்படி பார்க்குறீங்க? என்ன இல்லை, இவள் அப்படி பாருங்க. நான் தான் எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டேன்ல. இவன் நம்மக்கிட்ட போய் சொல்லிக்கா உங்களுக்கு ட்ரக் கொடுத்திக்கா. இதில் இன்னும் அந்த டேப்லெட் இதில் இன்னும் அந்த மயக்க மருந்து எங்கே போச்சு? காந்தமி, இதை நானே என் கண்ணால் பார்த்தனே.
இந்த கிளாஸில் மருந்து இருந்தது, ஹேண்ட் ரைட்டிங் சேம் ஆயிருந்தது. ப்ளீஸ் நான் சொல்கிறத நம்புங்க, நான் சொல்கிறது ஒன்றும் பொய் இல்லை. காட்டாமி ப்ளீஸ் நான் சொல்கிறத நம்புங்க, நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ரோஷினி, நான் உன்னோட லைஃப்பில் வில்லன் கிடையாது. ஆக்சுவலி நானும் ஒரு விக்டம் தான். நான் ஒத்துக்கிறேன், நேற்று நைட்டு எனக்கும் அமனுக்கும் நடுவில் நடந்த விஷயம் ரொம்ப தப்பு தான். அதுக்கான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என் மேலே அதுக்காக போலியான பழியை போடாத ப்ளீஸ். என்னால் எப்போவுமே அமனை ஏமாற்ற முடியாது. நீ தம்பியை ஏமாத்திக்க, அதுதான் உண்மை. அப்படிலாம் எதுவும் இல்லை ரோஷினி. நான் அம்மனை ஏமாற்றவே இல்லை. நான் ஏமாத்தினது உண்மை தான். நான் ஏமாத்தினது உண்மைன்னா அந்த கிளாஸில் இந்த ப்ரூஃப் எங்கே போச்சு? தண்ணியில் மயக்கம் மருந்து யார் கலந்தாங்கன்னு நான் அப்புறமா கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த ப்ரூஃப் அழிச்சாகணும். ரோஷினி, உன்னோட வெறுப்பு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இப்படி என் மேலே பழி போடாத. உனக்கு என் மேலே ரொம்ப அதிகமான வெறுப்பு இருக்கு. ஆனால் நான் சொல்வதை நம்பு. ஆனால் நீ என்ன வெறுக்கிறத விட நானே என்னை ரொம்ப அதிகமாக வெறுக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீட்டையும் இந்த ஊரையும் விட்டு நான் போகிறேன், ரொம்ப தூரமாக. நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என்னால் உங்கள் உறவில் எந்த பிரிவும் வந்துடக்கூடாது. அமன், நான் கிளம்புறேன். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. பாட்டி, ஆண்டி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்ன இது இப்படி ஆகிட்டு? யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டேங்காங்க. என்ன ஸ்டாப் பண்ணு அமன், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு. பாட்டி, நீயாவது என்ன போக வேணான்னு சொல்லு. நான் இப்போ போய்தான் ஆகணுமா? நில்ல ஆலியா. நீ இப்போ இங்கேருந்து போனேன்னா காந்தாமி குழந்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவார். அதுவும் இல்லாமல் கடவுள் நோஸ் பெஸ்ட். எதிரியை பக்கத்தில் தான் வச்சுக்க முடியும். அப்போ தான் எதிரி என்ன பண்ண போகிறான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீ தானே சொல்கிற பேபிக்கு ஆஃபர் டிக்கி யாரோ ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. ஸோ பேபிக்காக, அவன் சேஃப்டிக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ளீஸ் நீ இங்கேயே இரு. 4 பக்கமும் பொய்யான வலையை விரிச்சிக்காங்க. உண்மை நிச்சயம் வெளியே வரணும்னா அதுக்கு நீ இங்கே ஈக்கணும்ல. ஸோ ப்ளீஸ் நீ இங்கே இரு பேபிக்காக. எங்கே பாருங்க, நானும் ஒரு விஷயத்த சொல்லணும். தயவு செஞ்சு நீங்கள் அந்த பேபி பேரை மாற்றுங்க, இல்லைன்னா ஏன் பேரை மாற்றுங்க. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் பேபி. இல்லையா பேபி? ஆண்டி ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க பாட்டி. இந்த பேபிக்கு நம்ம பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை வைக்கலாம். ஒரு மனுஷன் அடையாளமே அவன் பேர் தான். இந்த பேபியோட உண்மையான அடையாளம் எல்லா முன்னிலையும் வரணும் இல்லையா? இல்லையா ஆலியா? ஆமாம், ரோஷினி சொல்கிறது கரெக்ட் தான். நாம் இந்த பேபிக்கு கண்டிப்பாக பேர் வைக்கணும். பேபிங்கிறதெல்லாம் ஒரு பேரா என்ன? இதை நீங்கள் எனக்கு வைக்கும்போது யோசிச்சுக்கணும். ஆண்டி, இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? இந்த பேபியோட நேமிங் செரமனியை எப்போ வைக்கலான்னு சொல்லுங்கள். எல்லாருமே இங்கே தான் இருக்கும்ல, ஏன் லேட் பண்ணணும்? இன்றைக்கே வச்சிடலாம். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். போகலாமா? அந்த வழியிலேருந்து வெளியே வரும்போது அடையாளமாக ஏதாவது விட்டுட்டு வரணும்னு இருந்தது. அதனால தான் கபீட்ட இதயத்தை நாங்கள் விட்டுட்டு வந்தேன். கபீட்ட இதயம் இல்லாதால என் சக்தி முழுக்க என்கிட்ட இருந்து போய்த்துட்டு இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷி ஆகிட்டேன். என்கிட்ட இப்போ எந்த சக்தியும் இல்லை. நான் ரொம்ப பலவீனமாகிட்டேன். இப்படி ஒரு சாதாரண மனுஷி ஆகிக்கிறது நான் விட ரொம்ப பயங்கரமாக்கி. என் சக்தியெல்லாம் எனக்கு மறுபடி கிடைக்கும்னா நான் அந்த குழந்தைய கருப்பு வானத்துக்கு பழி கொடுத்தாகணும். அந்த குழந்தைய தூக்குறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். ஃபாஸ்ட்டாக ஏதாவது யோசிக்கணும். ஆமன், என்னால் இப்போ கூட நம்ப முடியல. நீ பாட்டி, புரியல.
நிஜமாவே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பாட்டி. ஒன்று சொல்லவா மாப்பிள்ள, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். உங்களை மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என் மகட மனசையே உடைச்சிட்டீங்க. நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. தப்பான விஷயத்த நம்பி நீங்கள் என் மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. எல்லா விதிமுறைகளும் எல்லா எல்லைகளும் மனைவிகளுக்கு மட்டும்தானா? இந்த உலகத்தில் விதிமுறைகளை கணவனுக்கு உருவாக்க இல்லையா? ஆமாம், ஐ எம் சாரி. இந்த விஷயத்த நான் ஃபேமிலிக்கு முன்னாடி, எக்ஸ்பெஷலி ரோஷினிக்கு முன்னால் சொல்லிக்கவே கூடாது. நடந்த விஷயத்தில் அவன் மேலே எந்த தப்புமே இல்லையே. இதை பற்றி நீ எல்லாருக்கு முன்னாலேயும் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு முறையாவது யோசிக்கணும் இல்லையா? இப்போ நீ என்ன காரியம் பண்ணிக்கன்னு தெரியுமா? அலையா, நேற்று நைட்டு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீ சொன்ன விஷயத்த நான் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் மேலே நம்பிக்கைக்கு, ரோஷினி மேலே நான் வச்சுக்க காதல் மேலே நம்பிக்கைக்கு. நான் மயக்கத்திலேயே இருந்தாலும் நான் ரோஷினிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீங்கள் என் மேலே டவுட் படுறீங்களா? குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே தான் டவுட் வரும். ஆனால் உனக்கும் எனக்கும் அந்த மாதிரி எந்த உறவும் இல்லை. நானும் என் ஃபேமிலியும் என் ஒய்ஃபும் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கும். ஏன்னா சின்ன குழந்தை ஆபத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்திக்காங்க, பாசம் கொடுத்திக்காங்க, மரியாதை கொடுத்திக்காங்க. ஆனால் நீ அதுக்கு பதிலாக நடக்காத விஷயத்த உண்மைன்னு சொல்கிற. எனக்கு நல்லா ஞாபகம், நான் மயங்கி விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது தான் அதுக்கப்புறம் நடந்துச்சு. அப்படி நடக்க சான்ஸ் இல்லை. ஏன் அப்படி நடக்காத அம்மன்? ஏன்னா நான் காதலுக்காக உயிரை கொடுப்பேன். என்னால் துரோகம் பண்ண முடியாது. நான் ரோஷினியை அதிகமாக லவ் பண்ணுறேன். அவளை எப்போவும் என்னால் ஏமாற்ற முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நீயே சொல்லு, என்ன நினச்சின்னு உண்மையை என்கிட்ட சொல்லு. ஒரு பொண்ணு எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டாள். இப்படி ஒரு பொய் சொல்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போதாமல்? இவ்வளோ ஒரு கேவலமான பொய்யை என்னால் எப்போவுமே சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் டெல் மீ த ட்ரூத். உண்மையை சொல்லு. ஐ நீட் டு நோ த ட்ரூத். நான் இதுக்காக பொய் சொல்லணும் அம்மன்? மேரேஜான ஒருத்தரோட என் பேரை சேர்க்கறதால எனக்கு என்ன கிடைக்க போதாமன்? நீ நமக்கு நடுவில் ஏதோ தப்பாக நடந்துருச்சுன்னு சொல்கிற. சரி, நான் மயக்கத்துலேருந்து, ஆனால் நீ தெளிவாயிருந்தல. அப்போ நீ ஏன் இதெல்லாம் நடக்க விட்ட? நான் மேரேஜ் ஆனவன்னு உனக்கு தெரியாதா இல்லையா? ஐ டோன்ட் நோ அமன். நான் ரொம்ப நாளாக ஓடி ஓடி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நேற்று நான் உன் கூட ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணேன். ஐ ரியலி ஃபீல் சேஃப். அண்ட் யூனோ, இன்னும் என்ன, எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கும். அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும், அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், பேபி இருக்கணும்னு. நேற்று 1 minute என் கனவு நினைவாகின மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அப்போ யோசிக்கவே இல்லாமல் என்னால் என்னை ஸ்டாப் பண்ணவே முடியலை. நான் ஆசைப்படுறது தான் நீயும் ஆசைப்படுறீங்கன்னு நான் அப்போ நினச்சேன். நீ எப்படி அப்படி நினச்ச? ஏன் ஆசை என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ரோஷினியை லவ் பண்ணுறேன். சரி, ஓகே. நமக்கு நடுவில் என்ன நடந்துச்சோ அதை நீ மறக்கணும்னு யோசிச்சேன்னா நான் எல்லார்கிட்டேயும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு அம்மா அம்மன். நான் என் குழந்தையோட சேஃப்டிக்காக நான் இந்த வீட்டில் தான் தங்கணும். நான் இந்த வீட்டில் தங்கணுன்றதுக்காக ஒரு உண்மையை போயா மாட்டோம்னு நிலைமை வந்தால் நான் அதையும் பண்ணுறேன். எனக்கும் உனக்கும் நடுவில் எதுவும் நடக்கலை, ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே நடக்கலை. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரோஷினி. நடந்த தப்பை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரியல. உங்ககிட்ட இதை பற்றி எனக்கு தெரியும். கடவுள் நோஸ் பெஸ்ட். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு 3 விஷயம் சொன்னேன். நம்பர் 1, நீங்கள் காதை பிடிச்சி என்கிட்ட சாரி சொல்லணும். நம்பர் 2, உலகத்திலே நான் தான் அழகான பொண்ணுன்னு சொல்லணும். நம்பர் 3, வாட் ஐ நோ கான் தம்பி. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணும்போது நான் தான் உயிரோடு இல்லையே. ஐ எம் சாரி ரோஷினி.
இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு நீதான். நீங்கள் அந்த 3 விஷயத்தையும் மறுபடியும் பண்ணிடுங்க, போதும், ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஐ எம் சாரி ரோஷினி. இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகான பொண்ணு. ஐ ஐ லவ் யூ. 3வது விஷயம் ரொம்ப சாதாரணமானதில்லை, புரியலை. அதாவது என்னன்னா, ஐ லவ் யூ சொல்கிறது எவ்வளோ ஈஸியாகி, ஆனால் அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்னதான் ஒருத்தருக்குள்ள காதல் இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் முக்கியம். என் காதல் உங்களை விட்டு தள்ளி போக விட மாட்டேங்குது. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட நெருங்கி வர விட மாட்டேங்குது. இந்த அளவுக்கு பிரகாசமாக ஒரு ஜிண்ட இதயம் தான் ஜொலிக்க முடியும். இந்த இதயம் துடிக்கிறத வச்சு இந்த இதயம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மின் சக்தியா அப்படின்னா இந்த இதயம் கவிடு. ஆனால் இது வரைக்கும் இந்த இதய துடிப்பு ஏன் கேட்கவே இல்லை? இந்த இதயத்தில் உயிரே இல்லை. பதினாலு வட்டம் அப்படின்னா இந்த இதயம் 14 இரவா துடிக்கவே இல்லை. 14 இரவுக்கு முன்னாடி நட்சத்திர மழை பொழிஞ்ச ராத்திரி வந்துச்சு. அப்போ இதுக்கு அர்த்தம் நட்சத்திர மழை பொழிஞ்ச நைட் அன்னைக்கே கபீர் இந்த உலகத்தை விட்டு போய்த்தானா? அப்படின்னா அவனோட இதயம் யார்கிட்ட இருந்துச்சு? எதுக்காக?